டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். கம்பளி பூச்சி வாழ்க்கையில இருந்து பட்டாம்பூச்சி வாழ்க்கைக்கு நம்ம மாற முடியும், வண்ணத்து பூச்சி வாழ்க்கைக்கு மாற முடியும். அந்த சொந்தங்களே, ஹை ஃபை ஸ்பேஸ் அப்படின்றது எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எந்த ப்ராடக்டையும் வாங்கி பயன்படுத்தவோ விற்கவோ தேவையில்லை. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எந்த விதமான ட்ரேடிங், ஸ்டேக்கிங், ஹோல்டிங் செய்ய வேண்டியது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ல எந்த விதமான மாத ஆண்டு சந்தா செலுத்த வேண்டியது கிடையாது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட இன்னைக்கு பார்க்க போறீங்க. ரொம்ப வித்தியாசமான, எல்லோருக்கும் வெற்றி தரக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஜெக்ட் தான் நம்முடைய ஹை ஃபை ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடியது. இந்த ஹை ஃபை ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு இந்த ஹை ஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டியில நம்மெல்லாம் ஒன்று சேரும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஹை ஃபை ஸ்பேஸ் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. பரஸ்பரம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி கொள்வது சாதாரண வரக்கூடிய வழக்கம் தானே. ரெசிப்ரோக்கல் டொனேஷன் ப்ரோக்ராம் தான் நம்முடைய ஹை ஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டி. இந்த சமூகத்துல நம்மெல்லாம் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கை ஓசை வராது, ஒரு மரம் தனி மரம் தோப்பாக சொல்றது போல நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா, நம்ம அத்தனை பேருமே யூனிட்டியா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை, ஏற்றங்களை நம்ம காணலாம். இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல நீங்க இந்த கம்யூனிட்டியில நீங்க ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் வந்தாச்சு. என்னைக்கு ஆண்ட்ராய்டு போனும் இன்டர்நெட்டும் நம்ம இல்லத்துக்கு வந்ததோ உலகமே உள்ளங்கையில வந்தது அர்த்தமாயிடுச்சு. ஒரு அற்புதமான பொருளாதார மேதை ராபர்ட் டி கியோசகி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்மார்ட் போன் ஒரு வீட்டுல இருந்து, ஸ்மார்ட் போன் உங்க கையில இருந்து நீங்க வறுமையில வாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்றாரு. இஃப் யூ ஹேவ் a smartphone still you are poor, you are doing something wrong. என்ன சார் சொல்ல வரீங்க? இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் போன் வழியாக நீங்க சம்பாதித்த பணத்தை செலவு செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஆமா தானே? நீங்க சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றதுக்கு 1000 வழி இருக்குது. உங்க போன் வழியா செலவு பண்றதுக்கு 1000 வழி இருக்குது. அதே போன்ல, அதே ஸ்மார்ட் போன் வழியா பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கான்னு தேடி பார்த்தது உண்டா நீங்க? இருக்கிறது நண்பர்களே. நம்ம கையில இருக்கிற மொபைல் போனை பயன்படுத்தி ஒர்க் ஃப்ரம் எனிவேர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோடது ஒர்க் ஃப்ரம் எனிவேர். உங்க கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போனை நீங்க கரெக்டா பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்க பெரிய அளவுல வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த வகையில ஹைஃபை ஸ்பேஸுக்கு தேவையானது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும், அந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளார ஒரு கிரிப்டோ வேலட்டும் தேவைங்க. ஒரு கிரிப்டோ வேலட் உங்களுடைய மொபைல் போனுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள என்டர் ஆகலாம். கிரிப்டோ வேலட்டை பொறுத்த மட்டும் இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல 290க்கும் மேற்பட்ட கிரிப்டோ வேலட்டை கனெக்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி கிரிப்டோனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ அப்படின்றது ஒரு நாணயம், ஒரு கரன்சி. கிரிப்டோ அப்படின்றது ஒரு நாணயம், ஒரு பணம், ஒரு கரன்சி.
இந்த கரன்சி உருவான விஷயத்த நம்ம அசை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் காலத்துல பண்டமாற்று முறை இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம். பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று முறையில இருந்து உலோகங்களான காயினை நம்ம பயன்படுத்தணும், பாவிச்சோம். பித்தளையில, செம்புல, அலுமினியத்துல, நிக்கல்ல, தங்கத்துல, வெளியில கூட நாணயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி வந்தது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்தது. இப்ப எல்லாம் போயிட்டு நவடேஸ் யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பேமெண்ட் பயன்படுத்துறோம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் பயன்படுத்துறோம். இதெல்லாம் கடந்து உலக அளவுல பயன்படுத்தக்கூடிய நாணயம் தான் கிரிப்டோ நாணயம். இந்த கிரிப்டோ நாணயத்துல 2 விதமா இருக்குது. ஒன்று நாணயம் நிலைத்தன்மை உள்ளது, ஸ்டேபிள் கரன்சி. இன்னொரு நாணயம் வாலிடைல் கரன்சி. என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரிப்டோ நாணயத்துல சில நாணயங்கள் மதிப்பு ஜாஸ்தியா பிளக்சுவேஷன் ஆகாது, ஏறாது இறங்காது. சில நாணயங்கள் அதிகமா ஏற்றம் இறக்கம் இருக்கும் மதிப்புல. நம்ம இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ நாணயத்துக்கு பேரு USDT. USD டெதர்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ நாணயத்தை நம்ம பயன்படுத்த போறோம். இந்த USDT சற்றேறக்கூடிய இந்திய மதிப்புல 90 ரூபாய் இருக்குங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ். இந்த ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ கரன்சி பேர் USDT. இந்த USDT டிரான்ஸ்பர் செய்யறதுக்கு, ஒருவர் மற்றொரு அனுப்புறதுக்கு தேவையான சார்ஜ் பேரு பாலிகான். இந்த பாலிகான் அப்படின்றது ஒரு கிரிப்டோ. இந்த பாலிகான் அப்படின்றது கிரிப்டோல இது ஒரு ஒன் ஆஃப் த பிளாக் செயின் கூட. இன்னைக்கு பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக நாடுகள் எத்தனை பேர் அத்தனையுமே பிளாக் செயின் அப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. பிளாக் செயின் அப்படின்றது சில தகவல்களை, சில டேட்டாஸ பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வேல கும்பமேளாவுக்கு டிக்கெட் பாலிகான் பிளாக் செயின்ல தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுங்க. ஹைஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டியில நீங்க உறுப்பினராக வர்றதுக்கு உங்க மொபைல் போன்ல ஒரு கிரிப்டோ வேலட் இருக்கணும். அந்த கிரிப்டோ வேலட் வழியாக USDT சொல்லக்கூடிய கிரிப்டோ நாணயத்தை உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை வெறும் 50 USDT கொடுத்து நீங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள என்டர் ஆகணும். சார் வெறும் 50 USDT தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, வெறும் 50 USDT தான். இதோட மதிப்பு சற்றேறக்குறைய இந்திய ரூபாவில 4700 rupees வரும். சார் வெறும் 4000 ரூபாய் போதுமான்னு கேட்டீங்கன்னா, அன்பு சொந்தங்களே, உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னாருடைய நம்முடைய வள்ளுவர் பிறந்த சொல்றாரு. உருவத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. உருண்டு ஓடக்கூடிய மாபெரும் தேருக்கு அந்த சின்ன அச்சாணில தான் ஓடாது. அதான் உருவத்தை பார்த்து முடிவு பண்ண சொல்றாரு. அதுதான கொடுத்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்துக்கு வழிவகுக்க போறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 50 USD அப்படின்றது முதலீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. இது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ROI சொல்லக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. இது என்ன தெரியுங்களா? நீங்க மனப்பூர்வமா சந்தோஷமா நீங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து ஒரு 50 USDT இந்த சமுதாயத்துக்கு டொனேஷனா கொடுக்குறீங்க. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு டொனேஷன், கிஃப்ட், அன்பளிப்பு கொடுக்கிறது எல்லா மதத்திலையும் நாட்டிலையும் புழக்கத்துல வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் தானே. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 50 USDT உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க ஸ்பான்சருக்கு இன்வைட் போனஸ் அப்படின்ற பெயர்ல 20% இந்த சிஸ்டம் கொடுக்கிறோம். $50 20% 10 USDT. இந்த 10 USDT உங்களுடைய ஸ்பான்சருக்கு சிஸ்டம் எப்ப கொடுக்கும் அப்படின்னா,
இன்ஸ்டன்டா கொடுத்துருங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்க மனசு நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் 100% டீசென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் என்ன தெரியுங்களா? வித்ட்ரால் அப்படின்ற பட்டன் கிடையாது, இங்க மீடியேட்டர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. முழுக்க 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 தானியங்கி. இந்த தானியங்கி தான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோம். சிஸ்டத்தை ஒரு முறை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும், நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யாது. நம்மளுடைய ஹைஃபை பேசக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு பேரு ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். ஸ்பேஸ் லூப் அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அல்கரிதம், ஒரு எண்கணித முறை. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 50 யூனிவர்சிட்டி உங்களை அறிமுகப்படுத்தின உங்க நண்பருக்கு, உங்க விரைவனருக்கு ரியல் டைம் செட்டில்மெண்ட் அந்த வினாடியே $10 அவருடைய பிரைவேட் வேலெட்டுக்கு, அவருடைய கிரிப்டோ வேலெட்டுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்க, நான் கொடுத்தது 50, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு 10 யூனிவர்சிட்டி போயாச்சு, பேலன்ஸ் 40 இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனமா பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒருமித்த கருத்து உள்ளவங்க ஒன்று சேரும். லைக் மைண்டட் பீப்புளா ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனிட்டிய, ஒரு டீம், ஒரு குழுவை நம்ம உருவாக்குறோம். அந்த வகையில இந்த சிஸ்டத்துடைய வடிவமைப்பு 5x3 அப்படின்ற மெத்தட்ல செயல்படும். 5 மேட்ரிக்ஸ் 3 லெவல் அப்படின்றது இதோடைய அர்த்தம். இந்த ப்ராஜெக்ட்ல ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு கீழே டைரக்ட் லைன்ல அதிகபட்சம் 5 கிரிப்டோ வேலெட் உருவாக்கப்படும். அதுக்கு லெவல் 1ன்னு பேரு. லெவல் 1ல 5 வேலெட் உருவாகும். லெவல் 2ல அதிகபட்சம் 25 வேலெட் உருவாகும். லெவல் 3ல அதிகபட்சம் 125 வேலெட் உருவாகும். 3 கூட்டினீங்கன்னா 155 வேலெட் உருவாகும். இந்த ப்ரோக்ராம்ல இந்த டொனேஷனை பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுத்த 50 யூனிவர்சிட்டி ஸ்பான்சருக்கு இன்வைட் போனஸா $10, மேட்ரிக்ஸ் இன்கம் அப்படின்ற பெயர்ல 5% அதாவது $2.5 கிடைக்கும். ஆக மொத்தத்துல நீங்க கொடுத்த $50 உங்க ஸ்பான்சருக்கு 12.5, உங்க ஸ்பான்சரை அறிமுகப்படுத்துற நபருக்கு 12.5, அவர் அறிமுகப்படுத்தின உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சருக்கு 25. ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் நபருக்கு 12.5, செகண்ட் நபருக்கு 12.5, தேர்ட் அப்ளைனுக்கு 25. 3 கூட்டினீங்கன்னா 50 USDT distributed in real time. நீங்க கொடுத்த 50 USDT ஸ்பேஸ் லூப் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா உங்க நண்பருக்கு 12.5, அவரை கொண்டு வந்தவருக்கு 12.5, அவரை கொண்டு வந்த 25. ஆக மொத்தத்துல 100% டிஸ்ட்ரிபியூஷனை அந்த செகண்டே இந்த சிஸ்டம் கொடுத்துரும். அதனால இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உடைய பின்னணி அதை பத்தி பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்? நயா பைசா சிஸ்டத்துக்குள்ள ஹோல்ட் ஆகலைங்க. வானத்துல எரிந்த கல் எப்படி பூமியை நோக்கி வந்து தேருமோ, எப்படி அது ஒரு அறிவியல் உண்மையோ, எப்படி வந்து அது ஒரு கிராவிட்டி போர்ஸோ, நீங்க கொடுத்த 50 யூனிவர்சிட்டி 3 நபர்களுக்கு, ஒருவருக்கு 12, இன்னொருத்தருக்கு 12, இன்னொருத்தருக்கு 25 அவங்க வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துடும். எல்லாம் சரிதான் சார், நான் எதுக்காக தான் கொடுக்கணும் 50 யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா இயற்கையுடைய நியதி என்ன தெரியுங்களா? என்ன நம்ம
என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அன்பை விதைச்சீங்கன்னா அன்பு கிடைக்கும், கோபத்தை விதைச்சீங்கன்னா கோபம் உங்களுக்கு பல முறை திருப்பி கிடைக்கும். கெட்ட செய்ய கெட்டது கிடைக்கும், நல்ல செய்ய நல்லது நடக்கும். ஆக மொத்தத்துல வாட் வி ஷோ வாட் வி ரீட் என்பதுதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுக்க முடியும். வள்ளுவர் சொல்றார் ஒரு இடத்துல, பிறருக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா அந்த துன்பம் தானா உங்ககிட்டே அவர் சேர்ந்துருன்றார். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். சரிங்க, துன்பம் கொடுத்தா துன்பம் வந்துடும். நான் இன்பத்தை கொடுத்தேன்னா பல மடங்கு இன்பம் கிடைக்கும், பணத்தை கொடுத்தேன்னா பல மடங்கு பணம் கிடைக்கும். அப்ப இங்க 50 யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கனே, மனப்பூர்வமா கொடுத்துருக்கனே, 3 குடும்பம் நல்லா இருக்கும் கொடுத்துருக்கனே, எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அன்பு சொந்தங்களே, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கையோட நியதியே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அத போல பல்லாயிரம் மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை பை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல நீ கொடுத்த 50 யூனிவர்சிட்டி முதல் நபருக்கு 12.5, இரண்டாம் நபருக்கு 12.5, மூணாம் நபருக்கு 25.0 ஆக மொத்தத்துல 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆன மாதிரி உங்களுக்கு 155 ஃபேமிலில இருந்து 155 வேலட்ல இருந்து 3450 USDT கிடைக்கும். எத்தனை முறை கிடைக்கும் தெரியுங்களா? ரிப்பீட்டடா கிடைக்குங்க, ரிப்பீட்டடா கிடைக்கும். நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மனம 50 USDT தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் வாயிலாக 155 வேலட்ல இருந்து 3450 USDT மறுபடியும் 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 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் தான் நம்முடைய ஹை பை ஸ்பேஸ் ரெசிப்ரோகேட்டிங் டொனேஷன் ப்ராஜெக்ட். சார் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சார், எப்படி சார் கிடைக்கும் எனக்கு தகவல் சொல்லுங்க. அங்கு சொன்னங்களே, இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் இதுதான். எதுங்க, நீங்க ஒரு நபருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை ஒரு நபருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நபருக்கு முதல் நபருக்கு நம்ம ஏன்னு பேர் சூட்டுவோம், இரண்டாவது நபருக்கு பின்னு பேர் சூட்டுவோம், மூன்றாவது நபருக்கு சின்னு பேர் சூட்டுவோம், நாலாவது நபருக்கு டின்னு பேர் சூட்டுவோம், அஞ்சாவது நபருக்கு ஈன்னு பேர் சூட்டுவோம். அன்பு சொந்தங்களே, நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எத்தனை குடும்பத்துக்கு நன்மை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை குடும்பத்துக்கு இந்த வாய்ப்பை காமிக்கலாம். ஒரு விஷயம் நீங்க கவனத்துல வச்சுக்கணுங்க, இந்த ப்ராஜெக்டுக்காக யாரையும் நீங்க கெஞ்ச வேண்டிய கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. ஏன் தெரியுங்களா? இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சமமான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஒன்லி சக்சஸ், ஒன்லி ஏர்னிங் கிடைக்கக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட். அதனால ப்ராஜெக்ட் தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. எடுத்துக்கொள்வதும் வேண்டாம் என்று நிராகரிப்பதும் அவர்கள் விருப்பம். அதனால யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல லெவல் 1ல நீங்க அப்பாயின்ட் பண்ற ஒவ்வொரு பர்சன்ட் இருந்தும் உங்களுக்கு 10 USDT இன்வைட் போனஸாகவும் 2 USDT மேட்ரிக்ஸ் போனஸாகவும் ஆக மொத்தத்துல 5 பெருக்கல் 12 $62 உங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு அப்பப்ப வந்து சேர்ந்துரும். இரண்டாவது லைன்ல இந்த 5 பேருக்கு கீழே இந்த 25 வேலட்ல கொஞ்சம் கவனமா பாருங்க. 15 வேலட்டுக்கு உண்டான $12 நேரடியா உங்களுடைய கிரிப்டோ வேலட்டுக்கு வந்துடும். சார் 25ல 15 வந்துடும் சொல்றீங்களே, மீதி 10 எங்க தான் போகும் கேட்டீங்கன்னா எங்கேயும் போகாது. 10 பெருக்கல் 12 $125 உங்க வேலட்ல இருக்கும். அந்த வேலட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த வேலட்டோட பேரு பே இட் ஃபார்வர்ட். பே இட் ஃபார்வர்ட், PIF வேலட். உங்களுக்கு வந்த டொனேஷனை உங்களுடைய நண்பர், உறவினர், நட்புறவுகள் நல்ல ப்ராஜெக்டா இருக்குதுங்க, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு
நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கூட மிகப்பெரிய அளவுல முன்னேறிடுவேன். ஆனா எனக்கு டொனேட் பண்றதுக்கு $50 இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வந்த அந்த டொனேஷன்ல இருந்து நீங்க அவர்களுக்கு ஹைஃபை ஸ்பேஸ் சமூகத்துக்கு உள்ள அழைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடிய 5x12 உங்களுக்கு நேரடியா வேலட்டுக்கு, செகண்ட் லைன்ல வரக்கூடிய 25ல 15 பேமெண்ட் உங்க வேலட்டுக்கு வந்தாச்சு. 10 பேமெண்ட் $120 உங்ககிட்ட இருக்குது. பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களோ, பகுதியா வாங்கிட்டு வாய்ப்பு கொடுப்பீங்களோ, இலவசம் வாய்ப்பு கொடுப்பீங்களோ, அது உங்க சாய்ஸ். ஆக மொத்தத்துல உங்களுக்கு டொனேஷன் வந்தாச்சு. லெவல் 1 லெவல் 2 டொனேஷன் பெற்றுக்கொண்டீங்க. இப்பதாங்க ஒரு ஹியூஜ் பேமெண்ட் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு பெரிய டொனேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூன்றாவது லைன்ல உங்களுடைய மூன்றாவது லைன்ல 125 வேலட் கிரியேட் ஆகும். அந்த 125 வேலட்ல முதல்ல வரக்கூடிய 1ல இருந்து 10 வரைக்கும் முதல்ல வரக்கூடிய 10 வேலட், ஒரு வேலட்டுக்கு $25 வச்சீங்கன்னா 10 வேலட்டுக்கு $250. இந்த $250 சேர்ற வரைக்கும் சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும், சேமித்து வச்சுட்டே இருக்கும். இந்த $250 அக்குமுலேட் ஆன உடனே, சேர்ந்த உடனே சிஸ்டம் உங்கள ஹைஃபை ஸ்பேஸ் உடைய செகண்ட் பிளேஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் பண்ணிடும். அப்ப எத்தனை பிளேஸ் இருக்குது? அந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. இன்னைக்கு முதல் நாள் உங்களுக்கான கல்வி phase 1 மட்டும்தான். நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்த பிறகு phase 2, phase 3, phase 4, phase 5 பத்தி நீங்க எலாபரேட்டா தெரிஞ்சுக்கலாம். அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்துக்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் phase 1ல எப்படி உங்களுக்கு டொனேஷன் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, லெவல் 3ல ஃபர்ஸ்ட் 10 டொனேஷன் 250 சிஸ்டம் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா phase 2 உங்களை அனுப்பிச்சிரும். phase 2ல போன உங்களுக்கு $17,000 குளோபல் டர்ன் ஓவர்ல பாலிகான் டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில phase 2ல அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5, 25, 105 பில்லப் ஆகும். நீங்க ஒரு முறை phase 2 இடம் பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு $17,000 உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஆன் த வே. சரிங்க, வேற ஏதாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா phase 1 தானே, அது போதுமா உங்க வாழ்க்கையில? ஒரு 3 லட்சம் போதுமா? போதாது. அதனால சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா, மூணாவது லைன்ல இருந்து வரக்கூடிய டொனேஷன்ல ஒரு 30 டொனேஷனை எடுத்து 2 டொனேஷனுக்கு ஒரு ஐடி, 2 டொனேஷன் அப்படின்னா 25 + 25 $50 சேர 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 $50 ஒரு என்ட்ரி வீதம் 15 ரீ என்ட்ரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நடக்குங்க. 15 ரீ என்ட்ரி உங்களுக்கு நடக்கும். 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. 1, $125 டைரக்டா ஐடி போல பயன்படுத்திக்கலாம். $250 ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் பேஸ் போக பயன்படுத்திக்கலாம். ஒரு 15 ரீ என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். மீதி எல்லா பேமெண்ட்டும் கிட்டத்தட்ட 155 பேவுட்ல 150 டொனேஷன்ல 105 டொனேஷன் நேரடியா உங்க வேலட்டுக்கே USDT வந்துடும். ஒரு 50 டொனேஷன் எடுத்து சம் அமௌண்ட் PIF வேலட்லயும், சம் அமௌண்ட் எடுத்து அப்கிரேடும், சம் அமௌண்ட் எடுத்து ரீ என்ட்ரியும் மேனுவலா நடக்கலங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவோட நம்முடைய ஸ்பேஸ் குரூப் உங்களை செஞ்சு கொடுக்குது. இப்பதான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட் ஒரு $50 கொடுத்து நீங்க ஓபன் பண்ணதுக்கு $3,450 கிடைக்கும் போது 15 ரீ என்ட்ரிக்கும், இந்த 15 ரீ என்ட்ரிக்கும் $3,450 ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக் கிடைச்சது அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட உங்களுக்கு காமிச்ச உங்களுடைய ஸ்பான்சர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு
நீங்க நன்றி சொல்லாம இருக்க முடியுமா நண்பர்களே? இங்க ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம இறுதி கொண்டு வரேன். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுடைய ஸ்ட்ரக்சர் லெவல் 1ல 5ம், லெவல் 2ல 25ம், லெவல் 3ல 125ம் ஆக மொத்தத்துல 155 வேலட் ஓபன் ஆகிறதுக்கு என்ன சார் வழி? நானே இது கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க. இங்கே உங்களுடைய டீம், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் நிறைவடைகிறதுக்கு நிறைய காரணம் இது. ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட், ஸ்பில் ஓவர். ஸ்பில் ஓவர் அப்படின்றது தொங்கி வழிதல்னு தமிழ்ல. உங்களுடைய ஸ்பான்சர் ரைட் பர்சனா இருந்து அவரு சர்ப்ளஸ் என்ட்ரி கொடுக்கும் பொழுது அவருடைய டைரக்ட் 5 முடிந்த பிறகு 6வது அக்கவுண்ட்ல இருந்து ஃபேஸ் அவருக்கு லெவல் 2ல தான் ஃபில் அப் ஆகும். அந்த என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, நீங்க n நம்பர் ஆஃப் பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணலாங்க. யூ கேன் ஸ்பான்சர் n நம்பர் ஆஃப் பீப்புள். 5, 10, 50 எவ்வளவு நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். இரண்டாவது. மூணாவது, உங்க PIF வேலட்ல வரக்கூடிய பேமெண்ட நீங்க இன்வைட் தான் பண்ண முடியும், டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இங்க நிறையும். நாலாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய ரீ என்ட்ரி 15 இங்கதான் வந்து பில் அப் ஆகும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா கற்பனை செய்திருக்கிறேன். இந்த 10 பேருக்கும் தலா 15 ரீ என்ட்ரி வரும்போது 150 ரீ என்ட்ரி வரும். அந்த 150 ரீ என்ட்ரியும் ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய ட்ரீ நிரப்பும். அன்பர்களே, இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப எளிமையா கம்ப்ளீட் பண்றதுக்கு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லுவோம். உங்க லெவல் 1ல 5 வேலட் ஓபன் ஆகிறதுக்கு 5 நாள் போகாதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேலட். காலையில 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மலாய், சிங்களாவோட அநேக மீட்டிங்ஸ் நம்முடைய சப்போர்ட் செய்து கொடுக்குறாங்க. பயன்படுத்திக்கிட்டு 5 நாள்ல 5 வேலட்டை ஓபன் பண்ணி லெவல் 1ல பூர்த்தி செய்யலாம். ஆமா தானே? ஒருவேளை நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்க டீம்ல யாராவது வந்து லேசியா இருந்தாங்கன்னா, ஏதோ பிஸி ஆர் லேசி, நான் நெகட்டிவா சொல்றேன், நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆகுதுங்க. நான் நெகட்டிவ் பேசுறேன், நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஒரு லெவல் கம்ப்ளீட் 1 மாசம் ஆகுது. அதே விஷயத்த உங்க 5 பேர் செய்யறதுக்கு 1 மாசம் ஆகுது. அந்த 25 பேருக்கும் 1 மாசம் ஆகுது. மாசம் ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணா கூட 3 மாசத்துல உங்க சார்ட் கம்ப்ளீட் ஆகும். சற்றேறக்குரிய 2300 USDT உங்களுடைய ஹாட் வேலட்ல வந்து இருக்கும். நீங்க ஃபேஸ் 2க்கு மூவ் ஆயிருப்பீங்க. 15 ரீ என்ட்ரி கிடைச்சிருக்கும். PIF வேலட் மூலமா ஒரு 2 மணி நேரம் வாய்ப்பு கொடுத்திருப்பீங்க. இந்த விஷயத்தை வாழ்க்கையில ஒரே ஒரு முறை செஞ்சிட்டீங்கன்னா, அப்படின்னா இந்த 15 வேலட்ல வரக்கூடிய 3450 ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கணக்கு போட்டு பாருங்க. இந்த 15 என்ட்ரியும் ஃபேஸ் 2க்கு போகும் பொழுது 15 பெருக்கல் 17,000 USDT. அன்பர்களே, இது வேற லெவல் ப்ரோக்ராம். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு கிடையாதுங்க. இது வேற. நேரம் கருதி ஃபேஸ் 1ஓட முடிச்சுக்கிறோம். நீங்க உங்களை அழைத்தவரை சந்திச்சு ஆலோசனை பெற்று சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்து ஹை ஸ்பேஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள், தேவைகள், கனவுகள் அத்தனையுமே உங்க கண் முன்னாடி விரைவா நிறைவேறும். பணம் வேணும் தானே உங்களுக்கு? பணம் சம்பாதிக்கணுமா? சம்பாதிச்சு ஆகணுங்களா? என்னங்க? வெரி குட், சம்பாதிச்சு ஆகணும். நீங்க செய்யக்கூடிய வேலை செய்துக்கிட்டே இருந்த வாழ்க்கை மாறுமாங்க? நீங்க பார்க்கக்கூடிய வேலை பார்த்தா வேலை மாறுமா? வாழ்க்கை மாறுமா? இல்லைங்களா? செய்யறத செய்துக்கிட்டு அடிஷனலா பார்ட் டைம்ல, ஸ்பேர் டைம்ல, லிசர் டைம்ல ஹை ஸ்பேஸ் ஒரு
டீம் ஒர்க். டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர்னு சொல்லுவோம். அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோடு இந்த ப்ராஜெக்ட் பயணம் செய்வது அப்படின்னா இங்க வந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய டொனேஷன் காத்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் தியரி தானே, பிராக்டிகல் பார்த்துடலாங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் இருக்க, பிராக்டிகல் பார்த்துருவோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அந்த வகையில இப்ப நம்ம பிராக்டிகலை பார்த்துருவோம். இப்போ நம்ம பேசுற ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் உடைய மொத்த விவரமும் இந்த ஒரு பேப்பர்ல அடங்கிடுச்சுங்க.